Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. உலக தமிழர்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து நீக்கமர நிறைந்திருக்கின்றார் இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரை பற்றி பேசுவதற்காக இயக்குனர் பேரரசு நம்மிடையே இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். கேப்டனுடைய நினைவுகளை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். கேப்டன் நினைவுகள் அப்படின்னா அது என்றைக்குமே மறக்க முடியாத நினைவுகள் தான். ஒரு ஏன்னா அப்படி ஒரு மனுஷரை பார்க்குறது அரிது. நம்ம நிறைய நடிகளை பார்க்குறோம், சினிமா உலகில் நிறைய கலைஞர்களை பார்க்குறோம். ஆனால் சக மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற ஒரு மனிதர் யாருன்னா விஜயகாந்த் சார். சிலர் பார்க்கலாம், ஆனால் அவருக்குள்ளே உயரம் உண்டுல. சிலர் ஒரு வெற்றி அதிகமாக பார்த்ததுக்கப்புறம் அது 100 உடம்புலாம் தாண்டியாச்சு. அவர் வெற்றி உச்சத்தில் இருக்கும்போதும் சாதாரண கீழே வேலை பார்க்குறவங்க கூட அவர் அவ்வளோ ஒரு கலாய்ப்பார், உரிமையாக கிண்டல் பண்ணுவார். அப்புறம் அவர் ரொம்ப நெருங்கிட்டால் போடாவுடன் பேசுவார். ஆனால் அவர் போடாவுடன் பேசுனா அது சந்தோஷமாக ஏற்றுக்கிறது அவ்வளோ சந்தோஷம் ஏற்றுக்குவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் உண்மை இருக்கும், ஒரு உரிமை இருக்கும். தள்ளி போடா அப்படின்னா கூட்டத்தில் சொல்லுவார் சிலதெல்லாம், அவன் சிரிச்சுக்குவான். ஒரு நடிகர் என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் தருமபுரியில் ஓப்பனிங் சாங் எடுத்தோம் ஸ்ரீரங்கத்தில். பயங்கர க்ரௌடு. அப்போ எங்களால் க்ரௌடில் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ இவர் வருவார். இவர் இந்த உரிமையாக சத்தம் போடுவார். கருச்சுட போடப்படி போட அவங்க வேலை கொடுங்க அப்படின்னு அது போடவாடன்னு சொல்லும்போது அவங்க அந்த குரல் கட்டுப்படுவாங்க. நான் அதிசயம் பார்ப்பேன். ஆனால் என்ன, ஒரு நடிகர் ரசிகர்லாம் கூடியிருக்காங்க, ரசிகர்கள் போடாவாடான்னு சொல்கிறாரு, துண்டெடுத்து அடிப்பார். இதெல்லாம் அவங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஏற்றுக்கிறாங்கன்னா அந்த தகுதியும் உரிமையும் அவருக்கு இருக்குது. அவன் அதில் பாசத்தை உணர்றான். ஆனால் வேற ஒரு நடிகர் ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு ரசிகரை போடான்னு பேச முடியுமான்னா பெரிய கேள்விக்குறி. யாருமே அது நீ நினச்சி பாருங்கள். ஏதோ ஒரு நடிகர் ரசிகர்களை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு சொல்கிறாருன்னா அந்த பாசம் அவ்வளோ உண்மையாக இருக்கும். ஆமாம், அது மாதிரி அவர் எவ்வளோ நடிகராக இருந்தாலும் சரி, மனிதரில் மனுஷனாக வச்சார். ரசிகர்கள் இவரை எந்த அளவுக்கு நேசித்தாங்களோ அதோட பல மடங்கு இவர் நேசிப்பார். ஏன்னா இப்போ சில நடிகராக இருப்பாங்க, ரசிகர் மட்டும் கொண்டாடுவாங்க. அவங்க பூத்து வைப்பாங்க, கட்டவுட் வைப்பாங்க, அவங்க பல விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களோட வேலை மட்டும் பார்த்துருப்பாங்க தவிர அவங்கள பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. எல்லா நடிகையும் சிலர் சொல்கிறேன். ஆனால் இவர் அப்படி இல்லை. ரசிகர்னால் அவ்வளோ நேசிப்பார். அதனால தான் இவர் நாளைக்கு தலைவனாக உருவாக முடிச்சு. இன்னும் யார் ரசிகர் உண்மையாக நேசிக்கிறாங்களோ, ரசிகர்களுக்கு உண்மையான பாசத்தை கட்டுறாங்களோ, அவங்க நாளைக்கு ரசிகர் ஒரு தலைவருக்கான தகுதி வரும். மனுஷர் யார் உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவன் தலைவன். அப்போ உண்மையான தலைவர் விஜயகாந்த் தான். உங்களுடைய படத்தில் அவர் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். என்னை பற்றி விஜயகாந்த் சாரை வச்சு யார் படம் அதை இயக்குனாங்களோ அவங்களாம் உண்மையிலேயே ஒரு பாக்கியசாலி, அவங்க கொடுத்து வச்சவங்க. ஏன்னா விஜயகாந்த் சார் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம இயக்குனருங்கிற அந்த மரியாதை, அந்த மதிப்பெல்லாம் நம்ம உணர முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இயக்குனர் மதிப்பார். ஷூட்டிங் பேக்கப் சொல்லிடுவோம், நேராக டேரக்டர் கேட்பார், நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் பாரு. அது நம்ம டைம் சொல்லுவோம். எப்போ எந்த டைம் சொன்னாலும் சரி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இருப்பார். தருமபுரியில் நைட் ஷூட்டிங் சாங்லாம் முடிஞ்சு நான் 3 மணிக்கு தான் அனுப்பினேன். அவரை 2:30 பேக்கப் போய் 3 மணிக்கு தான் போக போகிறாரு. மறுநாள் ஷூட்டிங் இருக்குது, சீன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீ கேட்டார், பெருசு நாளைக்கு நான் எத்தனை மணிக்கு வரணும்ட்டு. சார் நீங்கள் ஒரு 9:09 வந்தால் போதும் அப்படின்னா. ஷூட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க கேட்டார். சார் ஷூட்டிங் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம், நீங்கள் 9 சார். நான் அதுக்கு 7 மணிக்கு ஆரம்பிக்கல, என்னது 9 வர சொல்கிறேன். சார் 3 மணிக்கு போகிறீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் சார். நீங்கள் 3 மணி தான் போகிறியா அண்ணா? ஷூட்டிங் எப்போ சொல்லு அப்படின்னாரு. சார் 7 மணிக்கு சார் அப்படின்னா 6க்கு வந்துட்டார். அவர் என்னன்னா, நீ ஷூட்டிங் டேஸ் சொல்லி நீ நான் அவர்கிட்ட சொல்லாதான்ட்டு. அப்போ அந்தளவுக்கு இது மாதிரி ஒரு நடிகர் அப்படி ஒரு இயக்குனர் கிடைப்பாப்ல. அப்போ இந்தளவு மரியாதை கொடுக்கும்போது நம்ம ஒரு இயக்குனருக்கு அந்த ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். பெரிய ஹீரோவே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இவ்வளோ மதிக்கும்போது எப்போவுமே ஒரு மனுஷன் மதிச்சா தான் அவனுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அவன் அவங்களே முடிஞ்சுக்கல எல்லாத்தையும் டீஸ் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு நெருப்பு அணைஞ்சிடும். உங்களுக்கு விஜயகாந்த் சார் இன்றைக்கி 54 இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு.
சாதாரண உதவி இயக்குனரை 54 உதவி இயக்குனரை இயக்குனராக்கி அழகு பார்த்துருக்காரு. எப்படி முடியும்? அப்போ அந்த திறமை உள்ளதுக்கு மதிப்பு கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு 4 படம் ஓடினா போதும், அதுக்கு பெரிய இயக்குனர் தான் நடிப்பாங்க, பெரிய கம்பெனி தான் கால்ஷி கொடுப்பாங்க. ஏன்னா தாமல் நம்பிக்கை இல்லாமல் தன்னை தற்காத்துக்கிறது, ஒரு பாலம் அமைச்சிக்கிறது. விஜயகாந்த் சார் 125 படம் தாண்டியும் சரி சின்ன ப்ரொடியூசருக்கு கால்ஷி கொடுத்துருக்காரு. ஏன்னா தருமபுரியில் அப்போ 125 தாண்டிடுச்சு. எனக்கு முன்னாடி வந்த 2 படமே புது இயக்குனர்கள். அப்போ 125 படத்துலேயே புது இயக்குனர் அறிமுகப்படுத்துறாரு. தருமபுரிக்கு அப்புறம் 2 புது இயக்குனரை அறிமுகப்படுத்துறாரு. அது சரித்திரத்தில் இவர் ஒருத்தர் தான். 54 உதவி இயக்குனராக்கின ஒரே சரித்திரம் விஜயகாந்த் சார் தான். உங்களுடைய கடைசியாக எப்போ நீங்கள் பார்த்தீங்க அவர்? நான் தருமபுரிக்கு அப்புறம் வருஷம் பிறந்த நாளைக்கு போய் பார்த்து சால்வு போட்டு ஒரு ஆசிரியர் வாங்குவேன். எப்பவுமே உடம்பு சரியில்லாதப்போ அப்புறம் ஒரு இடம் போனோம். அப்போது போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சிங்கம் மாதிரி பார்த்தோம், பேசினால கர்ஜின மாதிரி இருக்கும். அதெல்லாம் போய் சோர்ந்து கொஞ்சம் லேட்டாக தான் முன்னாடி பார்த்தோன்னே பேர சொல்லுவாங்களா, கொஞ்சம் லேட்டாகும், இன்னும் பேர் ரசிப்பிருக்கேன் பாரு. அந்த இதை பார்த்தோன்னே வெளியே வந்ததுக்கப்புறம் ஏன்டா பார்த்தோம்னு இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் கொஞ்சம் குறைச்சிட்டோம். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஆர்கே செல்வமணி சார், விக்ரம் சார், ஆர் உதயகுமார் சார், இவங்க எல்லோரும் போய் பார்த்தோம். எல்லோரும் படம் பண்ணுவாங்க. நான் தருமபுரி பொண்ணு, கேப்டன் ஆர்கே செல்வமணி சார் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஆமாம், வானத்தை போல், சின்ன கவுண்டரு எல்லாம் போய் நாங்கள் இப்போ 6 மாதம் இருக்கும். ஆனால் அங்கே என்ன அப்போ எல்லோரும் அடையாளங்க தெரிந்து வைக்க நான் தள்ளி உட்காந்துருந்தேன். அவர் என்ன பார்த்து கிட்ட வாங்குற மாதிரி கை வச்சார். கிட்ட ஒரு காலில் உட்காந்து அந்த கையை பிடிச்சார். அந்த கையோட வலு இன்றைக்கி என்னால் உணர முடியுது. ஏன்னா அவர் உடம்பு சரியில்லை தளர்ந்துட்டாருன்னு சொல்கிறோம். அந்த பிடி வந்து அவ்வளோ இறுக்கமாக இருந்துச்சு. அந்த பிடி இருக்கவங்க நம்மளுக்கு அப்போ கண் கலங்கிருச்சு. ஏன்னா அந்த பிடியில் வந்து என்னென்ன அர்த்தம்னு தெரியல எனக்கு. செல்வன் சார் கையை பிடிச்சாரு, ரொம்ப நேரம் விடவே இல்லை. அப்புறம் ஆரோக்கியகுமார் சார் கையை பிடிக்கிறாரு. அப்போ ஆரோக்கியகுமார் சார் அந்த பாட்டை பாடினார். வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அந்த பாட்டு பாடும்போது அவருக்கு கண் கலங்குது. பாட்டு பாடும்போது என்னென்னா அதுக்கப்புறம் இவர் கண் கலங்குது உதயகுமார் சாருக்கு. இவர் அவரை போய் சொல்கிறாரு அல்லாதங்கிறார். அது சொல்லும்போது எல்லாருக்குமே எங்களுக்கு கண் கலங்கிருச்சு. அதான் நாங்கள் லாஸ்ட்டு பார்த்தது 6 மாதம் இருக்கும். அதுதான் லாஸ்ட்டு பார்த்தது. ஆனால் பார்த்துட்டு வந்து ஒரு 3-4 நாள் எங்கள் அதே நினைவாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே அவர் எப்படி பார்த்துருப்போம். செல்வமணி சாராக இருக்கட்டும், உதயகுமார் சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், எல்லோரும் வேறு மாதிரி பார்த்துருக்கோம். அதை பற்றி 2 நாள் பேசிட்டே இருந்தோம். உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது அவர் உடல் பாதிப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம நாட்டுக்கே பாதிப்பு. நம்ம நாட்டு மக்களுக்கே பெரிய ஏன்னா ஒரு அரசியல்வாதியை வந்து நம்ம இழந்துட்டோம். அவர் மட்டும் கரெக்டான பழைய ஆரோக்கியத்தோடு அந்த கம்பீரத்தோடு இருந்தாருன்னா இன்றைக்கி அவர் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராகிட்டார். அவர் என்ன நினச்சாரோ அதை அடைஞ்சிருப்பார். அது வந்து நம்ம துரதிஷ்டம். விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான், அவர் எளிமைன்னா அவர் தான், வலிமை அப்படின்னாலும் அவர் தான், மனித நேயத்துக்கு உதாரணம். சினிமாவில் வந்து மனுஷனை மதிக்கிறது தான் ரொம்ப அபூர்வம். என்னென்னா வெற்றியை பொறுத்து தான் ஒருத்தனுக்கு கிடைக்கிற மரியாதைகள். தொடர்ந்து 10 வருஷம் வெற்றியாளனாக இருப்பான், திடீர்னு ஒரு வருஷம் ஒரு தோல்வி வந்திருக்கும். ஒரு தோல்வி வந்து நான் ஒரு பணமாகவே பார்க்குற சமூகம் தான் சமூகம். அது சினிமாவில் வந்து தொடர்ந்து 6-7 வெற்றி கொடுத்துட்டு ஒரு படம் சறுக்குனாலே கூட கொண்டு எஸ்கேப் போகிறாங்க. ஆனால் அப்படி இருக்க உலகத்தில் ஒரு சக மனிதனை மதிக்கிறது என்னென்னா என்ன சொல்கிறேன்னா, என் சொல்லி நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம டைரக்டர் நம்மகிட்ட உரிமையாக பேசி என்ன பெருசு சாப்பிடலான்னு கேட்கலாம். லைட் பண்ணிருப்பாங்க, ஒரு வயசான இருப்பார். அப்போ 20 வருஷமாக இவர் படங்களை உற்பனவராக இருப்பார். அந்த அன்பு வெளிப்படுத்துகிற வருங்க. ஒரு ராமாயணம் வச்சுங்களேன், இன்னும் ராமாயணம் என்ன வீட்டில் போயிருக்காங்க, இன்னும் தொப்பெல்லாம் போட்டுருச்சு, நல்ல சாப்பாடோ, அந்த கிண்டல் ஒரு லைட் பண்ணிட்டு போய் அழகாக பேசும்போது நம்மளுக்கு வியப்பாக இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்துக்கணும் நடிகர்லாம் அது ஒரு இப்போ தலைக்கு முன்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. 4 வெற்றி கிடைச்சாலே போதும், இப்போலாம் வேறு மாதிரி ஆகிறாங்க. இதுதான் எனக்கு ஒரு சக மனுஷனை மதிக்கிறவன் தான் மனிதன். அப்படி பார்க்கும்போது விஜயகாந்த் பெரிய மனிதர். இன்னொன்று கொடுக்குற எண்ணம் அது வந்து என்ன சொல்ல எம்ஜிஆருக்கு அப்புறம்
எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு வேணும் அப்படிங்கிறது. யாருக்கு உதவி கேட்டாலும் அது உதவுற மனப்பான்மை. இன்னொன்று சினிமாவில் ஒரு திரையுலகில் ஒரு நடிகராக இருக்கும்போது ஒரு இயற்கை பேரிடரோ வேறு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தாலோ, ஒரு கார்கில் வார் மாதிரி ஒரு வாரில் வந்து இராணுவ வீரர்களுக்கு உதவி தேவைப்பட்டாலோ, எங்கே யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் தமிழ் திரையுலகத்துலேருந்து முதல் கரம் பணத்தை கொண்டு நீட்டினது விஜயகாந்த் சார் தான். அது சும்மா ஒரு அந்த ஆயிரக்கணக்கில் இருக்காது, பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அப்போதைக்கு நான் சொல்ல போனால் அப்போதைக்கு அவர் சம்பளத்தில் 3 மடங்காக இருக்கும். 1 கோடி சம்பளம்னா அவர் 20 நிமிஷம் கொடுக்குறக்கு மனசு வரணும்ல. அப்போ தான் சம்பளத்தில் 1/3 பங்குலாம் பெரிய இதுக்கெலாம் கொடுத்துருக்காரு. அந்த மனசு வந்து அதான் விஜயகாந்த் சார் வள்ளல் மனமாங்க. எம்ஜிஆர் அதனால உங்களுக்கு திரையுலகில் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகர் வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிக்காருன்னா விஜயகாந்த் சார் தான். அது காரணம் எம்ஜிஆர் மாதிரி அந்த மனசு, மக்களை நேசிக்கிறது எல்லாத்துலேயும் அந்த எம்ஜிஆருடைய வாரிசு என்னை பற்றி அவர் தான். அரசியல் வாரிசுனா அவர் தான் நினைக்கணும். இன்றைக்கி அவர் இழந்திருக்கோம். திரையுலகுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு. ஆனால் இந்த மாதிரி நடிகரையோ உதவுறையோ இந்த மாதிரி சின்னார்களை தூக்கி விடுறதுலையோ இனிமேல் அப்படி வர முடியாது. பெரிய இழப்பு. அரசியலையும் இது மாதிரி தலைவன் வர்றது கஷ்டம். மக்களை முழுக்க மக்கள் நேசிக்கணும். முழுக்க மக்கள் நன்மைக்காக மக்கள் மீது அக்கறை கொண்டு. ஏன்னா எதுக்குன்னா அவர் அரசியல் வந்த காலகட்டம் அன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு 4 கூட பண்ண முடியும் அவர். அப்போ ஒரு சம்பளம் என்னாச்சு, 4 சம்பளம் என்னாச்சு, இதெல்லாம் இழந்துட்டு தான் அவர் அரசுக்கு வந்தார். அரசுக்கு வந்து இழந்தது அதிகம். அப்போ இதெல்லாம் இழந்துட்டு வரான்னா மக்களுக்கு நன்மை செய்கிறது தான் முழுசு. அந்த மனசு இன்றைக்கி அதை இழந்துட்டோம். அவர் ரசிகர்களுக்கு அது வந்து இந்த இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாது. அவங்களுக்கும் ஆறு சொல்கிற முடியாத இழப்பு. தொண்டர்களுக்கும் ஆறு சொல்ல முடியாத இழப்பு. குடும்பம் அம்மையாராக இருக்கட்டும், அவங்க பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு உடல் சரியில்லாமல் இருந்தால் கூட இருக்காருங்கிற அந்த ஒரு பலம் இருக்குல்ல, அந்த பெரிய பலம் உங்களுக்கு போச்சு. முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. நல்ல மனசுள்ள கேப்டன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். எல்லா இறைவன் நம்ம வேண்டிக்குவோம்.